தளபதி விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் நேற்றே கதற தொடங்கிட்டாங்க. நம்மளும் கதறுவாங்கன்னு தெரியும். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கம் தளபதி தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவரும் கொண்டாட தொடங்கிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கதறல் எதுக்கேற்றாலும் சும்மாவே கதறுவாங்க. இது விசில் சின்னம் வேறு கொடுத்துட்டாங்க. இது எல்லாருக்குமே ஈஸியாக அவங்க மனசில் போய் பதியும். இன்னொன்று கால்பந்து கொடுத்துருந்தாங்க, கோப்பை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் சின்னத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்துலையுமே விசில் சின்னம் பார்த்திங்கன்னா அதிலே இருக்கும். அவருக்கும் விசில் சின்னத்துக்கும் விவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டும் இருக்குது. அதனால் மக்கள் மனசில் ஈஸியாக பதியும். அதனால் விசில் சின்னத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இதை நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதற தொடங்கிட்டாங்க. இன்னும் கதறிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா விசில் அடித்தா குஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஐயோ, அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கோவம் தாங்க வருது. ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. எங்கள் தளபதி விஜய் அவர்கள் எது பண்ணாலும் குத்தம் சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. சரி அவங்க பொழப்பு ஓடணும்ல, சரி விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் வரலை, எல்லாரும் அந்த ஒரு இதுவில் இருக்காங்க, சோகத்தில் இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் சிபிஐ அவங்க ஒரு பக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு எதிரில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதல்னு சொல்லலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த விசில் சின்னத்தை மக்கள் மனசில் முக்கியமாக பதியணும். அதுதான் மெயின். வர எலெக்ஷன் பார்த்திங்கன்னா கூட்டணி மாறிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா பிரேமலதா மேடம் அவங்க எந்த முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டிவிக்கே பக்கம் வர வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. சரி, தளபதி விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு முறை தனித்து நிற்கிறது தான் அவருடைய பலத்தை காட்டுன்னு நினைக்கிறேன். அதன்படியே பார்ப்போம். கண்டிப்பாக நிறைய பேர் பல சதித்திட்டங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க தளபதி விஜய் அவர்களை. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா, அவர் இந்த எலெக்ஷனில் நிற்கவே கூடாதான். அதுக்கு உண்டான பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் தான் ஓடக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படிலாம் இல்லை, அவர் இந்த எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். தளபதி விஜய் அவர்கள் மீது அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அதையும் தாண்டி மனுஷன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. மக்களுக்கோசரம் வருவார். ஏன்னா இதை விட்டுட்டா இன்னும் 5 வருஷம் ஆகும். இந்த சுச்சுவேஷனை அவர் பயன்படுத்துகிறது தான் நல்லதாக இருக்குதுன்னு தெரியும். அப்போ தான் அவருடைய பவரும் தெரியும்.